வெறும் 3 நாட்கள் மட்டுமே போதும். பணவரவுல அதிரடியான மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க கட்டி போட்டாலே போதும், உங்க வீட்ல பணம் தானா குட்டி போட ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம்னு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு வளர்பிறை ஏகாதேசி திதி. இந்த தமிழ் வருடத்துல, அதாவது சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் வளர்பிறை ஏகாதேசி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 24 அப்படி இல்லனா 25 ஏகாதேசி திதிகள் வரும். ஒவ்வொரு ஏகாதேசி திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஏகாதேசி திதிக்கும் தனி பெயர் இருக்கு. அந்த வகையில சித்திரை மாசத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதேசி திதிய காமதா ஏகாதேசின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்ல பெருமாளுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். பொதுவா ஒரு சில நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில இந்த ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா 100% ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு இந்த ஏகாதேசி திதி பாத்தீங்கன்னா 2 சிறப்புகளோட நமக்கு வருது. பொதுவா ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த ஏகாதேசி திதி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். விசேஷமான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேதி சித்திரை மாசம் 6ஆம் தேதி. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி வெள்ளிக்கிழமையோட 6ங்கிற நம்பர் வர்ற தேதி வரக்கூடிய நாள் இன்னமுமே விசேஷமானதுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆனா உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். சப்போஸ் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். அதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு பட்டை தேவைப்படும். இப்போ உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கிட்டு இருக்க பட்டையவே யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட சுருள் பட்டை இருந்ததுன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த பட்டையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நூல் நமக்கு தேவைப்படும். சிகப்பு நிற நூல் நமக்கு கட்டாயமா தேவைப்படும். சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய உள்ளன் நூல், சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய தைக்கிற நூல், இப்படி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்க வீட்டுல சிகப்பு நிற நூல் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர் நூலை எடுத்துக்கிட்டு குங்குமம் கலந்த தண்ணீர்ல இந்த நூலை நனைச்சு அதுக்கப்புறமா காய வச்சுட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் காஞ்சா கூட போதும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். குறிப்பா கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், உங்க கைக்கு வரவேண்டிய பணம், அதாவது நீண்ட நாட்களா தடைப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய பணம் வர்றதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம்.
இதுல குறிப்பா பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு சுக்கரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு அமைதியான இடத்துல அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ஹீலிங் கோட் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இப்ப அந்த ஹீலிங் கோட் என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 1996211147. இந்த ஹீலிங் கோட இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா சொல்லிக்கிட்டே அந்த பட்டை துண்டுல நீங்க எழுதிக்கோங்க. ஒரு விரல் நீளத்துக்கு பட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்பரை எழுதுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பட்டைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பணம் கொடுக்க வேண்டியவங்க உங்ககிட்ட வந்து கொடுக்கற மாதிரியும் உங்க கையில பணம் இருக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த வழியில பணம் வருமோ அந்த வழியில எல்லாம் பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வச்சிருக்கக்கூடிய நூலால இந்த பட்டை துண்டை சுத்திக்கோங்க. இந்த பட்டைக்கு மேல நூலை 21 முறை சுத்திட்டு கடைசியா நீங்க முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸா நூல் விட்டுட்டு நீங்க முடிச்சு போட்டுக்கோங்க. 21 முறை 21 டைம்ஸ் கட்டாயமா நீங்க சுத்தணும். எண்ணிக்கை கணக்க தவற விட்டுறாதீங்க. இப்படி சுத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சமா நூல் விட்டு நீங்க முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த பட்டை துண்டை உங்க வீட்டுல ஜன்னல்ல கட்டி தொங்க விட்டுருங்க. ஜன்னல் கம்பியில நீங்க கட்டி தொங்க விட்டாலே போதும். ஜன்னல் திறந்திருந்தாலும் சரி மூடி இருந்தாலும் சரி இந்த பட்டை துண்டை ஜன்னல் கம்பியில நீங்க கட்டி விட்டுருங்க. 3 நாட்களுக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்படி செய்யும் போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்களை நீங்க கண்கூடா பாப்பீங்க. சரி, இந்த 3 நாள் கழிச்சு இந்த பட்டை துண்டை என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு இந்த பரிகாரத்தை செய்யறோம். இப்படி பார்க்கும்போது 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பட்டையை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. பீரோலையும் வைக்கலாம், பர்ஸ்லயும் வைக்கலாம், ஹேண்ட்பேக்ல வைக்கலாம், பூஜை அறையில வைக்கலாம். இப்படி எங்க வேணாலும் இந்த பட்டைய நீங்க வச்சுக்கலாம். அடுத்த வளர்பிறை ஏகாதேசி திதி வரைக்கும் இந்த பட்டை அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாசம் வளர்பிறை ஏகாதேசி நாள்ல இந்த பட்டையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்குமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.